பூம்புகார் தொகுதி. நான் எங்கே சுற்றினாலும் 40-50 கிலோமீட்டர் நான் வந்து அந்த ஊரோட மையப்பகுதியில் தங்கியிருந்தாலும் எங்கே சுற்றினாலும் ஒரு 35 கிலோமீட்டராவது போகணும் வரணும். அந்த அளவுக்கு பெரிய தொகுதி. அப்படி இருந்தும் ஒவ்வொரு மக்களையா நேரில் போய் சந்திச்சு 100 நாள் வேலை பார்க்குற இடம், அவங்க வேலை செய்கிற இடம், உட்கார்ற இடம், சமுதாய கூடம், எங்கெங்கெல்லாம் இருப்பாங்களே, ஏன் வயலில் நாற்று நட்டுட்டு இருக்கிற இடம், அங்கே வரைக்கும் போயிட்டு பேசியிருக்கேன். ஆமாம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஏமாத்துறாங்கம்மா, ரேஷன் கடையில் ஒழுங்காக சாப்பாடு அரிசியவே அள்ளிட்டு போயிருக்கேன். எல்லாத்தையும் மட்டும் ஓட்ட வேற ஒன்று இல்லை கடைசி நேரம் கண்டுபிடிச்சிடலாம் தினேஷ். எனக்கு வடசென்னையில் ஒரு நல்ல பாடம் இருக்குது. நான் வந்து பூம்புகார் தொகுதியிலையும் அதை நான் நல்லா கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு வீட்டு சுவர் 2 கதவு, அதில் ரைட் சைடு கதவுல ஒரு கட்சியோட சின்னமோ, லெஃப்ட் சைடு கதவுல ஒரு கட்சியோட சின்னமோ வரைஞ்சி வச்சிருக்காங்க ஒரே வீட்டில். என்னன்னு கேட்டா அந்த பெயிண்ட் கான்ட்ராக்டர் ஒருத்தர் தான் எடுத்திருக்காரு. சரி, அவர் தூரமா போய் எழுத முடியல, அதனால பக்கத்துல எழுதிட்டு இந்த கணக்கு காமிச்சு இதுக்கு எழுதுனா இவ்வளவு காசு, இதுக்கு எழுதுனா இவ்வளவு காசு. ஒரு வீட்டுல ஒரு கொடி பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, கூரையே இருக்காது, தார்பாய் போட்டு மூடி இருப்பாங்க, ஆனா அதுல பெரிய கட்சி கொடி பறக்கும். நான் போய் கேட்டேன், இந்த வீட்டுல இந்த கொடி பறக்குதுமா அப்படின்னு கேட்டா, அந்த கொடி பறந்தா ஒரு நாளைக்கு 200 rupees 200 ரூபாய் உங்களுக்கு. நீங்க வந்து பரப்புரைக்கு போகணும் அவசியமே இல்லை. இந்த கட்சிக்கு பரப்புரைக்கு போனா 300 ரூபாய்னா இன்னொரு கட்சி அந்த கூட்டத்துக்கு போகாதன்னு 500 ரூபாய் கொடுக்குது. அப்ப எந்த வருமானமும் இல்லாம, விவசாய கூலி வேலையும் இல்லாம, ஒரு நாளைக்கு நீ எதுவுமே செய்யாம திருவிழா கோலம் போன்று ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வீட்டுக்கு ஒரு நபருக்கு ஒரு வீட்டுக்கு பணம் வருது அப்படின்னா, நாங்க ஊரை சுத்தி நாங்க லோன் ஆபீசர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கோம். காலையில் ஒண்ணுமே நான் கூட்டமா கூட்டி பேசிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு ஆரன் சவுண்டை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆரன் சவுண்ட் கேட்கும் ஓடுவாங்க. ஒரு கூட்டத்துல பிடிச்சி இழுத்தேன், எங்க ஓடுறீங்க அப்படின்னா, சார் வந்துட்டாரு அப்படின்னு. நான் அந்த மேடையில பேசுறதெல்லாம் ஏதோ காளியம்மாள் வந்து சிரிப்புக்காக விளையாட்டுக்காக பெண்களை சத்தியமா நடந்த ஒன்று. என்ன சார் வந்துட்டார், சாருக்கு சேர் எடுத்து போடுங்க, சாருக்கு தண்ணி கொடுங்க. நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் வந்தா கூட இந்த மாதிரிலாம் கவனிக்க மாட்டாங்க. என்னன்னு போய் பார்த்தாரா, அன்னைக்கு லோன் எழுதுறாரு சார். ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து லோன் எழுதுற வரைக்கும் தான் அந்த சாருக்கு அந்த மரியாதை. அடுத்த நாள் அவரு போய் அந்த வீட்டுல இருந்து கத்திட்டு இருப்பார். அப்படி கடனாளியா மாத்தி ஒரு அம்மா வந்து, எனக்கு 80,000 ரூபாடி பேசிட்டு வருவாங்க, உனக்கு 50,000, உனக்கு ஓடி விழுந்துருச்சாண்டி, இவங்க பேசிட்டு வருவாங்க. 100 நாள் வேலை பார்க்குற இடத்துல அதான் பேசுவாங்க. இப்போ ஒவ்வொரு இந்த மாதிரி தனியார் வங்கிகள்கிட்ட கடன் வாங்குறது. இப்போ இந்த கடனை கட்டணும்ல, அவங்க வந்து நீங்க செத்து சாவே விழுந்திருந்தாலும் எனக்கு காசை வச்சாகணும்னு வந்து நிற்பாங்க. அப்போ நீங்க இந்த ஒரு ஓட்டுக்கு 4,000 ரூபா 3,000 ரூபா ஒரு கட்சி கொடுக்குது, 5 ஓட்டு 15,000 ரூபா வாங்கினா நான் 4 குழுவில் கட்டுவேன், கடன் கட்டிட முடியும். நீங்க என்ன செய்வீங்க? அதுல வந்து என்னன்னா, நம்ம ஆட்கள் ரொம்ப விவரம். பாலில் சத்தியம் வாங்குறது, தலைச்சம்புள்ளைய கூப்பிட்டு சத்தியம் வாங்குறது, எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு சத்தியம் வாங்குறது, இதெல்லாம் பண்ணா உங்களுடைய இழப்பு என்னங்கா? எனக்கு வந்து மக்கள் தோத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய தவிப்பு இருந்தது.